ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. எல்லோரும் சண்டேக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் டொமேட்டோ சட்னியும் தான் செஞ்சுருக்கேன். பூரிக்கு நான் எப்போவுமே கோதுமை மாவில் தான் செய்வேன். பூரி மைதா மாவு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி கோதுமை மாவில் பூரி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மைதா மாவு ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் மைதா மாவு அவ்வளோவா சேர்த்துக்காதீங்க. ரொம்ப ரேராக தான் நான் சேர்த்துப்பேன். அப்படியே சேர்த்தாலும் ஆஃப் மைதா ஆஃப் கோதுமை அந்த மாதிரி சேர்த்துப்பேன். 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்து பூரி செய்வேன். ரொம்ப ரேராக தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பூரி நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள். டொமேட்டோ சட்னி எப்படி செய்யறதுன்னு ஈவினிங் லாங் வீடியோவில் வந்துடும், அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.